ஸோ அதே டைம் பார்த்தீங்கன்னா ஃபைட்லாம் நடக்குது. அண்ட் தென் அதில் இருக்கிற அந்த 10 பேருக்கும் சண்டை நடக்குது. அவங்களும் ஷூட் அவுட் பண்ணுறாங்க. அண்ட் தென் போலீஸ் இவங்களும் ஷூட் அவுட் பண்ணுறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா தனுஷ் சார் இருக்கார் இல்லையா, திருப்பி ஒருத்தரை ஷூட் பண்ணுறாரு. ஷூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சைடில் மிரர்லாம் இருக்குது சரிங்களா. ஸோ அந்த மிரரில் சாஞ்சிக்கிட்டு அதேமாரி கை இப்படி வச்சு இப்படி சுடுறாரு. மண்டை ஓடு இருக்கு இல்லையா, உடஞ்சி சதை அப்படியே தெரிக்குது. அதே மாதிரி தான் எல்லாருக்குமே காட்டுவேன் சரிங்களா. ஸோ ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களும் வந்து இந்த 5 பேர் போலீஸ் இருக்காங்க இல்லையா, அதில் வந்து ஒருத்தர் வந்து ஏகே வச்சு விட்டுறாங்க, டம் டம் டம்னு சுடுறாங்க. பட் அதில் இருக்கிற அந்த புல்லட்டும் போகிற மாதிரி இருக்காது. பட் அதோட எஃபெக்ட் இருக்குல்ல, அது வந்து இப்படி பட்ட உடனேயும் இருக்கிற சதை இருக்கு இல்லையா, அப்படியே கிழிஞ்சு பின்னாடி தெரிக்கும் அந்த போலீஸ்க்கு சரியா. இந்த 4 பேருக்கு இன்னும் கோவம் அதிகமாகிடும். அண்ட் தென் அதே இடத்துல பார்த்தீங்கன்னா பாட்டில் ஓடலாம் இருக்குது சரிங்களா. ஸோ அதை வச்சு தூக்கி அடிக்கிறாங்க. போலீஸ் என்ன பண்ணுறாங்க, ஆல்ரெடி ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க தான் அதை கொண்டு வருவாங்க. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் கிட்டே அது இருக்கும் சரிங்களா. அந்த பாட்டில் ஓட மாதிரி ஒன்று இருக்கும், அதெல்லாம் வச்சு தனுஷ் அவர் தூக்கி அடிக்கிறாரு. அண்ட் தென் ஃபைட் இப்படியே போகுது சரிங்களா. இப்படியே போகும்போது ஒரு நேரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த மெயின் வில்லனை வந்து பிடிச்சிடறாரு. ஐ மீன் அந்த டீமோட ஹெட் அவர் பிடிச்சிட்டு உன்னெல்லாம் விடக்கூடாதுரா அப்படின்னு சொல்லி சொல்றாரு, கோவமா சொல்றாரு சரிங்களா. ஸோ ஆப்போசிட்ல இருக்கிற அந்த பர்சன் வந்து சுடுறா என்ன சுடுன்றாரு. அவரு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாட்டில் எல்லாம் உடஞ்சிருக்கு ஓகேங்களா. சுடு என்ன சுடு அப்படின்னு சொல்றாரு. உடனே தனுஷ் அவர் கோவப்பட்டு டம்முன்னு சொல்றாரு சரிங்களா. ஸோ கரெக்டாக வந்து அது வந்து இந்த நெக்கில் படுது சரிங்களா. பட்டவனையும் இங்கே கொஞ்சம் சதை மாதிரி பறந்து இன்னொரு ஷூட் அவுட் பண்ணுறாரு. அண்ட் தென் இங்கே பட்டு கீழே விழுந்துறான். அப்புறம் டம் 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 டம்னு சொல்றாரு சரிங்களா. அந்த மொத்த புல்லட்டும் அவர் உடம்புல இறக்கிறாரு. அந்த மொத்த பேரையும் சாவடிச்சிடறாங்க. பார்த்தா இன்னும் ஒரு நபர் வந்து எக்ஸ்ட்ரா 11வது பெர்சனா ஒருத்தன் ஓடுற சத்தம் கேட்குது. பேலன்ஸ் இருக்கிற அந்த 3 போலீஸ் இருக்காங்க இல்லையா, அதுலேருந்து ஒருத்தர் வந்து அந்த AK-47 அதாவது சும்மா அப்படி எடுக்கிறாரு. ஆடியன்ஸ் ஆன நீங்க வந்து கன் இருக்கிற மாதிரி நினைச்சுங்க ஓகேங்களா. அதை வச்சு அப்படியே டப்பன்னு சொல்றாரு. கீழெல்லாம் ஃபுல்லா தண்ணி, அவர் நிக்கிற இடம் ஃபுல்லா வந்து டேட்டி வாட்டர் இருக்கு, அழுக்கு தண்ணி மாதிரி இருக்கு. அண்ட் தென் அவர் ஓடும் போது பார்த்தீங்கன்னா காலு உடம்பு இங்கெல்லாம் பட்டு அப்படியே தெரிக்குது பிளட் ஓகேங்களா. அப்படியே போயிட்டு அவர் விழுந்துறாரு, ஸ்பாட் அவுட்டா. அந்த 11 பேரும் இறந்து போயிடுறாங்க. ஸோ டி சார் என்ன பண்றாரு அப்படின்னா, அவரோட மொபைல் எடுத்து மிஷின் கம்ப்ளீட்டட் சொல்லி மெசேஜ் அனுப்புறாரு ஓகேங்களா. ஸோ அதோட இந்த ஸ்டோரியும் முடியுது. பட் இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னா, நம்ம இவ்வளவு நேரம் பார்த்த கதையில கன்லாம் எதுவுமே இருக்காது, கையில இருக்கிற மாதிரி இலுஷனா நீங்க யோசிச்சுக்கோங்க சரிங்களா. கதை முடியும் போது நான் எப்படி ஷோ பண்ணுவேன் அப்படின்னா,